வந்து செயின்ட் ஃபோர்ட் கோட்டைக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது தான் போல். போவோம், போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக அங்கே கோட்டையில் எல்லாமே கடலூர் எல்லாமே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அந்த கோட்டையில் நைட்டில் பேய் வரும். 6 மணி மேலே அந்த கோட்டைக்கு யாரும் போகாதீங்க. ஸோ அப்படின்ற மாதிரிலாம் நிறையா இல்யூஷன்ஸ் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்போ நம்ம அந்த கோட்டைக்கு போவோம். ஆமாம், நான் பகலில் தான்டா போகிறேன், இப்போ என்னடா அப்படின்லாம் கேட்காதீங்க. பகல் தான் போவேன், ஏன்னா எனக்கும் பயம்தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? கோட்டைக்கு வந்தாச்சு. ஸோ போய் பார்ப்போம். உள்ள போய் நம்ம எழுதி இருக்குது, எழுத படிக்கலாம். படிங்க. ஹலோ காய்ஸ், ஸோ வந்து இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்ட் டேவிட் ஃபோர்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம். ஹாய் இருக்கட்டும். ஸோ வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா சென்ட் டேவிட் ஃபோர்ட்டுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த கோட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்நாடோடைய டிவி செய்திகளுக்கு சுகுமாரன் ஒழுங்காக படிங்க. இந்த கோட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழோட ஃபர்ஸ்ட்டு இப்ப படிக்கிறது நான் சொல்றது எல்லாம் பண்ணுவீங்க. சரி, முதல்ல படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த இங்கிலீஷ் பொசிஷன், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரிட்டிஷோடைய முதல் தலைநகரமாக இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா சென்ட் டேவிட் ஃபோர்ட் தான். நம்ம கடலூர் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1746 to 1752 வரைக்கும் ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து ரூல் பண்ணாங்க. 1746 to 1762 வந்து ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து ரூல் பண்ணாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1785 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப பழமையான ஒரு ஃபோர்ட் இது. கிட்டத்தட்ட 350 வருஷம் பழமையான ஒரு ஃபோர்ட்டு. இன்னைக்கு நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க உள்ள போகிறோம். எடுக்கிற மாதிரி இருக்கியா? சீக்கிரம் வாங்க. வந்து நம்ம டேவிட்டோட வீட்டுக்கு வந்துட்டோம். யாரும் அந்த டேவிட்னாக்கா 300 வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டுகிட்டு இருந்தவர் தான். ஸோ இது வந்து அவரோட மனைவிக்காக அவர் ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின ஒரு பில்டிங். இதுதான் டேவிட்டோட வீடா? ஏன் காலி பண்ணிட்டு போயிட்டாரு? வாடகை தரலையா? ஆமாம், வாடகை வந்து கேட்டுகிட்டே இருக்காங்களா? அவர்கிட்ட இல்லை அப்படின்னு காலி பண்ணிட்டு போயிட்டு பாட்டில் கேட்குறாங்கன்னு தெரியல. டேய், அவன் செத்துட்டான்டா. டேவிட்டை வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஆள் என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியல. உள்ளே இருக்காரா இல்லைன்னு கேட்போம். வாடகை தர மாட்டோம். அடிச்சு தூக்கி மடிச்சு போடுறோம். டேவிட் போறோம். புடி டேவிட் புடி. கேமரா பண்ணிக்க வாங்க. சென்ட் டேவிட் இல்லை, ஒரு ஒயிட் டேவிட். ஏப்ரல் ஃபூல். ஸோ வந்து இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சென்ட் டேவிட் இருக்கா இல்லையா? ஸோ டேவிட்ங்கிற பேர் வந்து பெருசா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கா மாமான்னு வச்சுக்கோமே. ஸோ நம்ம மாமாவும் அக்காவும் இங்கே தான் வந்து ரொமான்ஸ் பண்ற இடம் இது. வீரபாகு, ஏய் வீரபாகு, யாராவே? என்னையா? ஏன் உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? ஏன் உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டுல நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வரலாற்றுல வந்து விஷயங்கள்லாம் சொல்லுங்க. முதல்ல என்ன நியூஸ்ல ஆளை எடுக்கிறாங்க? எதுக்கு இவ்வளவு வரப்பா பேசுறாங்க? நார்மலா பேசு. நம்ம அக்காவும் மாமாவும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இங்க குஜாலா இருக்கிற இடம் இது. ஓகேவா? இந்த காலத்திலேயே பாத்துக்கோங்க. ஆனா நல்லா ரசனையா வச்சிருக்கான். ஆமா, இங்க நின்னுதான் வந்து அவங்க இயற்கையை வந்து ரசிப்பாங்களாம். வந்து இப்போ ரொம்ப பாழடைஞ்சு போச்சு. அக்காவும் இல்ல மாமாவும் இல்ல. உள்ள போய் அவங்க பெட்ரூம் பாக்கலாம் வாங்க. இது பெட்ரூம். நீங்க ஸ்பாட் பார்த்தது போதும், வாங்க ப்ரோ. சோ வந்து உள்ள இப்ப நம்ம போய் பெட்ரூமை பாத்துடலாம், அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. போயா வரேன், போயா. இடம்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட போட்டோஸ், நம்ம அக்கா மாமா என்ன போட்டோஸ்
அண்ட் வந்து இங்க இருக்க மரம் இந்த போட்டோ இல்லையா அது அங்க ஏதோ கதவு மாட்டி வச்சிருக்காங்க போல. போட்டோ நம்ம பழைய பேய் படம் எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பெரிய போட்டோ ஒன்று மாட்டி வச்சிருப்பாங்க. கதவு போட்டோ போட்டு போட்டோ போட்டிருப்பாங்களே அது மாதிரியா? இது அந்த கண்ணாடி கதவுக்கு போட்டிருக்கிறது போல இந்த மாதிரி. அப்புறம் வந்து அந்த வுட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மரம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்க வந்து ஒரு 350 வருஷம் அப்படிங்கிறப்ப மேல நீங்க சீலிங் எல்லாம் பார்த்தாலே தெரியும், நல்ல டிசைனாக பண்ணிருப்பானுங்க பிரிட்டிஷ். ஆமா, இது வந்து இது வந்து அவங்க அபிஷியலா அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வீடு. இது அடுத்ததா நம்ம வந்து அவங்க கோட்டைக்கு போறோம். கோட்டையில பல சீக்ரெட்ஸ், பல விதமான மர்மங்கள் நம்ம அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. வாங்க வாங்க, ஏதோ காட்டுறான் போல போவோம். இது வந்து அவங்களுடைய கிச்சன் பார்த்தாலே தெரியும், அடுப்படி எல்லாம் தெரியும். ஆனா வந்து சிம்னி எல்லாம் உள்ள இருக்கு. எங்க வீட்டு அடுப்படி கூட இதை விட பெருசா. என்ன ராஜா வீட்டு அடுப்படி இப்படி இருக்கு? உங்க வீட்டு அடுப்படி நான் பாத்திருக்கேன் ப்ரோ. I know. What, yeah? I know. I am your best friend. Okay, okay, okay. Okay? Continue பண்ணு. Next. இங்க பாத்தீங்கன்னாக்கா பல விதமான பல ஊருக்கு போறக்கூடிய வழியில நைட்டு ராணியோட உட்காந்து குடிச்சிட்டு மிச்சம் தான் போட்டு வச்சுக்க. நீங்க ஒன்னும் எக்ஸைட் ஆகுறீங்க, வாங்க. ஆமா, ராணி வந்து ராணி அம்மா வீட்டுக்கு போயிடுச்சா என்ன? பாட்டில் உடச்சிருக்கேன். பல விதமான ஊருக்கு போகக்கூடிய சுரங்கப்பாதைகள் நீங்க நம்ம நிறைய பார்க்கலாம். இவர் எந்த ஊர்ல இருந்து வராருன்னு நமக்கு தெரியல. கேமரா அவர் காட்டுங்க, எந்த ஊர்ல இருந்து வராருன்னு தெரியல. எங்கடா போயிட்டு வர? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அதுதான் கொகை. இப்ப வந்து முதல் சுரங்கப்பாதைக்கு நம்ம போக போறோம். இதுல இந்த இருக்கிற இங்க உண்மையெல்லாம் கொகையா? ஆமா, 4-5 சுரங்கப்பாதைகள் இருக்கு. இதுல ஒண்ணு வந்து செஞ்சுக்கு 1 மணி நேரத்துல நம்ம கடலூர்ல இருந்து போயிடும் அப்படிங்கிற விஷயம் லோக்கலா நம்மளால சொல்லப்படுது. வாங்க உள்ள போலாம். இது முதல் கோட்டை. உள்ள போலாம். ஆக்சுவலா பாக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்களுக்கு. உள்ள போலாம். உள்ள நிறைய வவ்வால் இருக்கும். நாங்க உள்ள போய் ஐயா வேணாம் ஐயா, வருஷங்கள் ஆகுது. ரொம்ப இருட்டா தெரியுதா? வாங்க ஐயா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் பயந்தா உள்ளத கீழே வந்தீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளார ஒரு வழி இருக்கும். அதுக்குள்ள ஒரு வழி இருக்கு தெரியுதா? இங்க வாங்க. இங்கதான் நம்ம டேவிட் வந்து மறைஞ்சிருக்காருன்னு ஒரு தகவல். ஆமா, அவரோட ஆத்மா வந்து 300 வருஷமா அவரோட ஆத்மா இதுலதான் இருக்கு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இங்கே பாரு ப்ரோ, இது வரைக்கும் தான் ஒரு ஆள் நிற்கிற வரைக்கும் அளவு இருக்கும். அது கீழே போட்டீங்கன்னா குனிஞ்சே தான் போகணும். நீங்கள் முடிஞ்சுதான் போனதுக்கு அங்கே ஒரு வழி இருக்குது தெரியுதா? இதா பாருங்க, இந்த மாதிரி தான் சுரங்கப்பாதை அந்த வழி கிட்ட வந்து காட்டுங்க, வாங்க. மண்ணு போட்டு அடைச்சி தான் வச்சிருப்பாங்க. லைட் இருக்கா? லைட் அடி வவ்வால் இருக்கும், பார்த்து தலையில் அடிச்சிடும். டேஞ்சரா இருக்கு, நம்ம உள்ள போயிடலாம். வந்துருங்க. ஒரு விஷயம் தான் புரியல. இது ஏதோ கோட்டை செஞ்சுரியும் போகணுன்றாங்க, உருட்டுறானுங்களா என்னெல்லாம் தெரியல. வாங்க போவோம். இதை பார்த்தா அம்புலி கோகை மாதிரி இருக்கு. ஆமா, அம்புலி என்ட்ரன்ஸ்ல இப்படி கையை வச்சுன்னு வரும் பாருங்க, அதை மாதிரியே இருக்குது பாருங்க. உள்ள போலாமா? ஆனால் இதுல அந்த வழி கிடையாதுடா, வெறும் இது மட்டும் கிடையாது. இதுல எப்படி சொல்றது, அந்த பொக்கிஷத்தெல்லாம் மறைச்சு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வழி இருக்கிறாங்க தெரியுதா? உள்ள கடைசியில வழி இருக்கு பாரு. ஆமாண்டா, எல்லாத்துலயுமே இருக்கா? ஆமா. அப்ப அந்த சைடு இப்ப இது என்ன ரூட்டு? ஒன்னு ஒரு ரூட்டு தான் ப்ரோ. அநேகமா என்னன்னாக்கா அந்த அந்த காலத்து பொக்கிஷன்லாம் இருக்குல்ல, ஆமா, அதெல்லாம் பதுக்கி வச்சிருக்க இடமா கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் உள்ள நல்லா பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சிருந்துருக்கலாம். இல்லை, இது எப்படி மூழ்ட்டாங்களா இல்லை இது இன்னுமே போயின்னு தான் இருக்கா? இது அப்பையிலேருந்தே இருக்கு. கீழே வந்து இல்ல பார்த்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கு. நிறையா இருக்கு. இது கீழே ரூம் படி. ஆமா, ரூம் எல்லாமே அண்டர் கிரவுண்ட். இது அப்புறம் அங்க இருக்கு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொன்றும் ஒரு வழி. ஆமா, எல்லா சுத்தி இருக்கும். ஆமா, ஆக்சுவலா என்ன இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வந்து எங்கள் பூர்வீகமே இங்கே தான். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இந்த குகைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குகைகளுக்குள்ள பெரிய பெரிய பிரிட்டிஷ் துப்பாக்கி, பெரிய பெரிய பூச்சிகள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள். அந்த மாடிக்கு போறதுக்கு உடஞ்சி கிடக்கு.
உடஞ்ச மாதிரி இல்லைங்க. ஏய் அப்படி கிடையாது, படிக்கட்டுனா எப்படி சொல்றது, அந்த ஸ்டீல்ல வச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான படிக்கட்டு இங்கலாம். ஓகே ஃபைன். டார்ச் இருந்தா ஆன் பண்ணுங்க. கமல் டார்ச் ஆன் பண்றான். ஓகே ஓகே. பார்த்தீங்களா அந்த காலத்தோடைய உடைச்சிட்டான். மாமா கோவப்பட போறாரு, பெல்ட் எடுத்து வெள்ளாசு போறாரு. ஒரு 350 வருஷம் பழமையான கட்டையை நான் கையில் தொட்டுட்டேன். என்ன கட்டை? நாட்டு கட்டை இந்த மாதிரி இருக்கும்ல. பால் கேட்கலாம் இடம் வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கும். காஞ்சூரிங் படத்தில் நன்றி கிளியர் பண்ண சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கும். மாமா வீட்டில் பால் கேன் பால் கேன் வந்து இப்போ வந்து அவங்க வச்சது. அதான் நன்றி வந்து இருக்கும். திரும்பி காட்டுங்க. ரொம்பவே டேமேஜாக இருக்கும் மாதிரி எல்லாம். அந்த செவுத்து எல்லாமே விழுந்து போச்சு கல்லெல்லாம். ஓகே, இது என்ன இடம்? இது அவங்க தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. தனிமையில் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஆக்சுவலாக இதுதான் அவங்க ஃபேமிலியாக இருக்கிற இடம் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து எப்போ அந்த காலத்தில் நம்ம பிரிட்டிஷ் வச்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் டாய்லெட் ஆக்சுவலாக கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே போகுது. அப்பயே அந்த அளவுக்கு நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ உட்காந்து பாரு. இதுதான் உங்க மாமாவோட குளியலார, அது கிடையாது. அது வந்து அப்பயோட குளியலாரு. நான் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன், அவனா கால் மேலே கால் போட்டு படுத்துருக்கான்னு நினச்சிட்டா. அதை சீரியஸா நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னடா திடீர்னு மேன் வர்சஸ் வேர்ல்டுல போற மாதிரி போயிட்டு இருக்கான். டேய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டயம் ஒன்று வச்சுருக்காங்க. டாக்டர் மென்கீர் எஸ்எஸ் என்னமோ பேர், பிஹெச்டி எஸ்ஐஎஸ் பிஹெச்டின்னு அந்த காலத்தில் படிச்சிருக்காங்களா எல்லாரும். அசிஸ்டன்ட் மினிஸ்டரி. இது ஆமாண்டா, அப்போ 1990 20th 1990. ஸோ வந்து அப்போவே நல்லா படித்து விட்டாக இருந்திருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த அளவுக்கு படித்து பெரியவங்க இருந்துக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து பிரிட்டிஷ் காலங்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. பிஏடு யூஎஸ்ல பிடிச்சிருக்காரா மேத்தமெட்டிக்ஸு. அதான் பிரிட்டிஷா நான் யூஎஸ் வராது, லண்டன் வரும்னு நினைக்கிறேன். என்ன பக்கத்து மேத்தமெட்டிக்ஸ் யூஎஸ்ல போய் முடிச்சிருக்காரா. முடிச்சிருக்காரு. இந்த இடத்துல அவன் ப்ரே பண்ணுற இடம் தான், பைபிள் வச்சு படிக்கிற ஸ்டாண்டு. ஸோ இந்த இடத்துல தான் அவங்க மாமாவுக்கு ப்ரே பண்ணுவாங்க. சிலுவை இது வந்து பைபிள் வச்சு படிச்சிருக்காங்க. சிலுவை எல்லாமே இருக்கு. ஓகே, என்ன ஏதாவது ட்ரங்கு போட்டிங்களா? ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் வீட்டோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தாலும் தெரியும். அது இங்கே வச்சிருக்கிறவங்களோட ட்ரக்கு குட்டி. ஃபைன். சாப்பிட்டா இது இங்கே பஜனை பண்ணுவாங்கடா. ஏன் வர்றது வழியா இருக்கு, போகிறது ஒரு வழியா இருக்கு. இது பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. அது பேர் என்ன தமிழில்? வெளியே போயிடலாம். நீங்கள் அந்த காலத்து பிரிட்டிஷ் பங்களா எல்லாம் பார்த்தா தெரியும். இதே ஃப்ரேமில் தான் இருக்குது எல்லாமே. ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஓகே, எல்லாமே ரொம்ப டேமேஜாக இருக்குது. நம்ம கிளம்பிடலாம் வாங்க. குதிங்க. ஏய் கோட்டையை பார்க்கலாம் அடுத்து. ஆமாம், இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண பிளேஸுக்கு போயிடலாம் வாங்க கைஸ். முடிச்சிருங்க. இப்போ இங்கே ஒர்க்கே கிடையாதா? ஒர்க்கு கிடையாது, பர்சனல் யூஸ், பர்சனலாக பயன்படுத்துறது. ஆக்சுவலாக முதல்ல இங்கே வாங்க, முதல்ல உட்காருவோம். பார்த்து கவுண்டர் பண்ணி அந்த சைடு பேலன்ஸ் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் தான் இருந்திருக்காங்க? ராஜா ராணி, அப்புறம் அவங்க பசங்க இருக்காங்களா நமக்கு தெரியாது. ஓகே, அது போக நிறைய காவலர்கள் இங்கெல்லாம் நின்றுருப்பாங்க. காவலுக்காக நின்றுருப்பாங்க. ரொம்ப பசங்க மட்டும் இருந்திருக்கலாம். அது என்ன கதை நம்ம மாமாவை கேட்டால் தெரியும். மேபி ராஜாவுக்கும் மந்திரிக்கும் கூட இருந்திருக்கலாம். அதோட இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.